இந்த உப்பு கண்டம் இது வந்து வீடுகள்ல செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ல இந்த உப்பு கண்டம் இருக்குமான்னு தெரியாது. திருவிழால மட்டன் வெட்ட அந்த மீதி இருந்தா வீட்டுல உப்பு கண்டம் போடுவாங்க. அதே மாதிரி இப்ப இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸோட பக்ரீத் போது மீட்டை தான் எல்லார் வீட்டுக்கும் கொடுப்பாங்க. ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுப்பாங்க, பக்ரீத்துக்கு கறி எல்லாருக்கும் தரப்போக அந்த மீதி இருக்க கறி கொடுக்க போக மீதி கறியை வந்து உப்பு கண்டம் பண்ணுவாங்க. இங்கதான் நாங்க உப்பு கண்டம் இந்த மாதிரி மதுரையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கா யாரா தொக்கு. இந்த உப்பு கண்டம் எப்படின்னா, வீட்டுக்கு வாங்கி போயிடணும். கறி இல்லாத அன்னைக்குலாம் அதை பொறிச்சு சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. தருவாங்களான்னு கேளுங்க. யாரா தொக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டோர்லயே போட்டு வச்சிடுறேன். கடிக்கும் போது மொறுன்னு இருக்கு, கடிச்ச உடனே அப்படியே சாஃப்டா சூ பண்ற மாதிரி ஆயிடுவோம். பெஸ்ட்டுங்க, யார் மாதிரி. யாரா